என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. சினிமாவில் அவருடைய பேர் வந்தாலோ அவர் ஒரு 2 சீன் 3 சீன் வந்தாலும் கை தட்டுறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும் சார். அதுல நாலாம் ஒரு ஆளு. பயம் என்ற சொல்லுக்கே தளபதி விஜயை பார்த்தா பயம். இப்ப உதயநிதி சொல்றாருல, எடுத்த உடனே நேரம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இவர் எங்க வந்தாரு? உப்பு சத்தியாகிரகத்தில் தடி எடுத்துன்னு போனாரா கூட அவரு? சொல்லுங்க சார். இல்ல மொழி போருக்கு இவர் தான் மண்ணெண்ணெய் எடுத்து கொடுத்தாரா? என்ன பண்ணாரு? நீ யார்? நீ ஓகே ஓகே கருணாநிதி பேரன் என்பதை தவிர உனக்கு வேற என்ன தகுதி இருக்குது? ஒரே செங்கல் வச்சு ஆட்சியே மாற்றி சார். ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் நாங்க வரணும் தான் நீங்க எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தை ஆரம்பிச்சு இவ்வளவு காலம் அந்த கூட்டத்தை ஏமாத்தி வச்சிருக்கீங்க. இப்ப அதுக்கான நேரம் கனியல் என்று எப்போ ஏங்க நான் என்ன கேட்கறேன், உனக்கு முடி ஒயிட் போட்டுடுச்சு, பாடி வெயிட் போட்டுடுச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டோம்னா அந்த பாயிண்ட் எப்போதான் வரும்? சீமானெல்லாம் சார் வாய் இல்லைன்னா நாய் தூக்கின்னு போடும் சார். ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு வக்கு இருக்குதா? ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வக்கு இருக்குதா? துப்பு இருக்குதா? நாதி இருக்குதா? ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கிறியா? தமிழ்நாடு பூரா வேட்பாளரை போட வேண்டியது, ஒரு பிரபலமான வேட்பாளரை எவனா நிக்க வைக்கிற அந்த இடத்துல உள்ள போய் அவங்ககிட்ட ஒரு தொகையை வாங்கிக்க வேண்டியது, உன் ஆளை நீயே வந்து காலி பண்ண வேண்டியது. சம்பாதிக்கணும் வந்துக்கிற சொல்லு, சம்பாதனை விட்டுட்டு வந்திருக்கிறார். நீ அவரை ஒரே தராசா? எடப்பாடி இந்த பக்கம் திரும்பினார் சார், டிடிவி இந்த பக்கம் திரும்பினார் சார். அமித்ஷா சொல்லி 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கல சார். பார்க்கல போன தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா சொல்லி எடப்பாடி கேட்கல. அதெல்லாம் தினகரனை சேர்த்துக்க முடியாது, அவன் துரோகினார், இவரை துரோகினார். அப்பேற்பட்ட 2 பேரும் இன்னைக்கு கை கோத்துறாங்க சார். யாரை பார்த்து? அமித்ஷா சொல்லியா? விஜய் பயம். ஜனநாயகனை பத்தி அவர் நேற்று பேசாததுதான் சார் பெரிய அழுத்தம் ஜனங்களுக்கு. அவருடைய கடைசி படம் இன்னொரு நடிகராக இருந்தால் கொட்டி தீத்துருவான், வேதனைப்பட்டுருவான். அவர் அந்த எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன் பாருங்க. அவர் ஒரு வார்த்தை கூட பேசாத கடந்து போயிட்டார் சார் இந்த ஜனநாயகனை படத்தை பற்றி. அது என்னுடைய பர்சனல். அது கடந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, அந்த படத்தை வெளியிடாத அளவுக்கு பண்றாங்க. ஒரு படத்தை பார்த்து ஒரு அரசாங்கமே ஆடி போயிருக்குது. தமிழ்நாட்டு அரசாங்கம் இல்ல, இந்தியாவை ஆளுகிற அரசாங்கம் ஆடி போயிருக்குது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து நீங்கள் வந்து ரெட்ரோலுக்ஸில் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வீடியோ பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அது இன்னும் எங்களை உத்வேகத்தோடு ஓட வைக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆரம்பிக்கலாமா சார்? நேற்றைய தினம் தாவேகா சார்பில் நடத்தப்பட்ட அந்த மீட்டிங் அப்படின்றது தமிழக அளவில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. காரணம் நிறைய இருக்குது. முக்கியமான காரணம் தனித்தே களம் காண போகிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நேற்று வந்து ஓப்பனாக உடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கூட்டணி இல்லை, எந்த கூட்டணியும் அமையலைன்ற காரணத்தினால தனியாக நிற்க போகிறாங்கன்ற ஒரு செய்தி ஒரு பக்கம். இத்தனை நாள் திமுகவை மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்த தாவேகா நேற்றைய தினம் அதிமுகவையும் சேர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தீய சக்தி, ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து 2 பேரையும் தாக்கி பேசியிருக்கார். அதை தொடர்ந்து நேற்று இரவே வந்து அதிமுக ஐடி விங்கிலேருந்து ஒரு ட்வீட் வருது. இந்த மாதிரி பனையூர் பண்ணையார் அவர்களேன்னு சொல்லி இணையத்தில் வந்து விஜய் அவர்களை எப்படி கிண்டல் பண்ணுவாங்களோ, பனையூர் பண்ணையார்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களோ, அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஊழல்ன்றது இது மட்டும் கிடையாது, நீங்கள் பிளாக்ல டிக்கெட் விற்று நீங்கள் சம்பாதிக்கிறது கூட ஊழல் தான். கரூர் சம்பவத்துக்கு நீங்கள் காரணமாக இல்லையன்றதை தாண்டி நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க நேற்றைய மீட்டிங்? எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவுடைய பதிலடி எப்படி பார்க்குறீங்க? நேற்று கூட்டம் ரொம்ப அருமையாக இருந்தது, நல்லா சிறப்பாக இருந்தது. அவருடைய உரை ரொம்ப எழுச்சியாக இருந்தது. தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுதும் இருந்து அதெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. ஓகே. எல்லாரும் மக்கள் ஒரு எழுச்சியாக அதை கேட்டாங்க. இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் கூட அவருடைய பேச்சை வந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க. வீடுகளில் வந்து எல்லாரும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் நடந்தால் எப்படி வெளியே கூட்டம் இல்லாத அளவுக்கு வீட்டுக்குள்ளே முடங்காங்களோ அந்த அளவுக்குலாம் வந்து பெண்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி அவர் என்னதான் பேசுறாரு, அவர் என்னதான் சொல்றாருன்ற அளவுக்கு அவருக்கு எழுச்சி இருக்குது. இல்லைன்னா அந்த விசில் சின்னம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அது இவ்வளோ பெரிய ரீச் ஆகுமா? எங்கே பார்த்தாலும் விசில் அடிச்சுக்கின்னு, எங்கே பார்த்தாலும் இப்போ கூட நான் வர வழியில் இனிப்பு கொடுத்துக்கின்னு விசில் அடிச்சுக்கின்னு, நான் என் டிரைவர் சொன்னார், இப்போ போலீஸ் தான் விசில் அடிக்குதுன்னு நினச்சேன் நான், டிராஃபிக் போலீஸ்னார். இல்லையா, வாய்மொழி உத்தரவு போயிருதான், ஏன் டிராஃபிக் போலீஸ் எல்லாம் விசில் அடிக்கக்கூடாது, அதை தான் பேசுகிறாங்க எல்லாரும். வாய்மொழி உத்தரவு போயிருக்குதான், பஸ்ஸு கண்டக்டரே விசில் பேசக்கூடாது, விசில் அடிக்கக்கூடாது, விசில்லாம் பிடிக்கலாம் கண்டக்டர்கிட்ட இருந்து. ஏமா தேனாம்பட்ட சூப்பர் மார்க்கெட் இறங்கு, வாயில தான் சொல்லணும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. விசில் சத்தம் கேட்டாலே பயப்படுற அளவுக்கு ஒரு நிலைமை. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் லீடர்.
இப்போ எல்லாருடைய மனசுலையும் ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருந்திருக்கும், என்ன ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, அழுத்தமா இல்லையா? அது நேற்று ரொம்ப அழகாக சொன்னார். அழுத்தத்திற்கு அடிபணிபவன் இந்த விஜய் அல்ல. இந்த முகத்தை பார்த்தா பயப்படுற மாதிரியா தெரியுது. இந்த அழுத்தத்திற்கு அடங்கி போய் உங்களுக்கு ஒதுங்கி போய் அண்டி பழைக்க வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாது. இதெல்லாம் ஒரு சினிமா டயலாக் மாதிரி இருக்குன்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார். சினிமா டயலாக் எப்படி சார்? எதை சொன்னாலும் ஒரு சினிமாக்காரர் ஒன்று சொன்னாலே சினிமா டயலாக்கா? இல்ல அப்படி ஒரு கருத்து வருது இல்லையா? சார் அவங்க 1000 கருத்து சொல்லலாம் சார். கருத்து கந்தசாமிங்க இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க 1000 கருத்து சொல்றோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் அது கூட ஆஹா சினி அதெல்லாம் கிடையாது சார். நீ 1000 கருத்து சொல்லுங்க, புரியுதுங்களா? அது உளவுபூர்வமா வருது சார். உண்மையா பேசுறாரு சார். இதுனா சினிமா டயலாக். இந்த என்ன பார்த்தா பயப்படுற மாதிரி ஏங்க பயப்படுற கட்சி ஆரம்பிப்பாரா? படத்துக்கு 250-300 கோடி ரூபாய் வாங்குறவரு அவரே சொல்றாரு, கேரியர்ல இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன உச்சத்துல வச்சிருக்கிறாங்க. 30 வருஷமா நான் போராடி இருந்தேன். இவரெல்லாம் வருவாரா சினிமாவில்? இவர் முகம்லாம் சினிமாவில் நிற்குமா? இவர் கருப்பா இருக்கிறார், அப்படி இருக்கிறாருன்னு பேசினா தன் திறமையை வச்சு சுயம்பா வந்தவர் சார். சுயம்பா வந்தவர். அவர் எஸ்சிஐசி மகனா இருக்கட்டும், ஒரு படம் 2 படம் இன்ட்ரடியூஸ், எல்லாம் பெரிய பெரிய நடிகருடைய புள்ளெல்லாம் வந்து பெரிய ஆள் ஆயிட்டாரா? இப்போ பிரபுவுடைய புள்ள வந்தார், அவர்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாரா? எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர் புள்ள, பாக்கியராஜ் புள்ள, அவங்க புள்ளெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்களா? சுயம்பு சார். அவர்கிட்ட திறமை இருக்குது. நான் எஸ்சிஐசி அவர்களை தப்பா சொல்லல. எஸ்சிஐசியுடைய மகன் தான். அதுதான் முதல் விளம்பரம். நாங்களாம் சார், நீங்க ஒன்று கேட்டுங்க, எஸ்சிஐசி ஒரு டைரக்டர் தான். சினிமாவில் அவருடைய பேர் வந்தாலும் அவர் ஒரு 2 சீன் 3 சீன் வந்தாலும் கை தட்டுறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும் சார். அதுல நாலாம் ஒரு ஆளு, இந்த நான் சிகப்பு மனிதன் சட்ட நிறைய படத்துல வருவாரு. அவர் வந்தாலும் ஒரு புரட்சியா இருக்கும். எஸ்சிஐசி வராருன்னா அப்ப புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா சார்? பயம் என்ற சொல்லுக்கே தளபதி விஜய பார்த்தா பயம். பயம் என்ற சொல்லுக்கு இவரை பார்த்தா பயம் சார். பயத்துக்கே பயம் சார். இல்லைன்னா இவர் வந்து இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கிற ஒருத்தர் அதெல்லாம் விட்டுட்டு 30-300 கோடியை விட்டுட்டு வருஷத்துக்கு 600 கோடியை விட்டுட்டு ஒரு சினிமா விட்டுட்டு அவர் வந்து இந்த அரசியலுக்கு வந்தது. இந்த அரசியல் என்பது காத்திருக்கும் கழுகுகளும் அலறுகிற ஆந்தைகளும் ஓலமிடுகிற ஓநாய்களும் சுத்தி இருக்கிற கூட்டம் தெரியாதா அவருக்கு? இது காட்டாற்று வெள்ளம். இதுல முதலிங்க மேய்த்துன்னு அவருக்கு தெரியாதா? இது சாக்கடைன்னு ஒதுங்கி போன எப்படி? அந்த சாக்கடையை சுத்தம் செய்பவன் யார்? என்னை வாழ வைத்த மக்களை நான் வாழ வைக்க வேண்டும் என்று கருதுகிறேன். இத்தனை 1000 கோடி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன்றாரு. நான் ஏன்டா சம்பாதிக்கணும் அரசியலுக்கு வந்து, நான் ஏன் ஊழல் செய்யணும்னு கேட்கிறாரு. புரியுதான்னு கேட்கிறாரு. புரியுதாமா? 10,000-20,000 கோடி வருமானத்தை இன்னும் 20 வருஷத்தை அவர் அசைக்க முடியாது சார். தமிழ்நாட்டு சினிமாவில் 20 வருஷத்துக்கு அவர் அசைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உச்சத்தில் இருக்கிறவர் அதை விட்டுட்டு அவர் வராரு. ஒரு 10,000-20,000 கோடி விட்டுட்டு வராரு. அப்ப இங்க வந்து அவர் அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணுமா சார்? அரசியல்ல சம்பாதிச்சா இதுல ஊழலுமா, அதுல ஊழலுமா, சிபிஐ வருமானம் 1008 பிரச்சனை சார். இது எதுவுமே கிடையாது அவருக்கு சினிமாவில். அப்படி போய் நடிச்சாரு, அந்த அமௌண்ட் வாங்கி போட்டாரு, போதும். இவன் சொல்றான் அவர் பணம் ஒரு பண்ணையா இருக்கும்போது, பண்ணையாருன்னு என்னன்னு தெரியுமா? பரம்பரையா வச்சுக்கணும், பரம்பரையா வாங்கி துணுக்கணும். அதுதான், புரியுதுங்களா? அது வந்து இவரை கேட்க வேண்டிய அவர் வந்து நம்ம இப்போ பிஜேபி மாநில தலைவராக நயினாரு, அவங்களோட இருக்கிற ஜி.கே. வாசன், இப்படி பேசிட்டு போனோம். இவர் உழைச்சு வந்தவர் சார். உழைப்பால் உயர்ந்த உத்தமன். புரியுதுங்களா? அப்போ கூட பாருங்க, அந்த அதில் போய் இந்த விஜய் யாருக்கும் அஞ்சுவோம் அல்ல, பயப்படுவோம் அல்ல, இதுக்கெல்லாம் பயப்படுறவங்க கிடையாது. பயந்தா மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு சேர நான் எதிர்க்க மாட்டேன். ஒரு தமிழ்நாட்டில் 2 கட்சி இருக்குது, திமுக அதிமுக 2 கட்சி அவர் எதிர்க்கிறாரு. திமுக வந்து இந்தியா முழுவதும் எதிர்கட்சியாக இருக்கிற, இதுக்கு முன்னா பல ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸோடு கை கோத்து இருக்குது. அதிமுக பிஜேபியோடு கை கோத்து இருக்குது. ரெண்டுமே மத்தியில டெல்லியில இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சியில 2 கட்சி இருக்குது. இது 2க்கு எதிர்க்கிறாரு. திமுக எதிர்க்கிறாரு, அதிமுக எதிர்க்கிறாரு, பிஜேபி எதிர்க்கிறாரு. திமுக பிஜேபி பழைய அடிமை, இப்ப ரகசியமா உறவு வச்சுருக்கிறான். அதிமுக பிஜேபி கிட்ட அடிமை சரணாகதி அடைச்சிட்டான் அதிமுக. இவர் ரகசியமா இருக்கிறான் சார். ரகசியமா இல்லைன்னா இவர் எதுக்கு வெள்ளை கொடி எடுத்துன்னு போனோம்? இல்ல, இந்த அடிமையா இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை நேற்று பயன்படுத்துறாரு. நம்ம அடிமையா இருக்காங்க, சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாரு. அதிமுக தொடர்ந்து இவர் மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் வைக்கல. ஆனா இப்ப நேற்றைய தினம் அப்படி பேசணும்னா அவங்க ஒரு குற்றச்சாட்டை எடுத்திருந்து வைக்கிறாங்க. அவர் கொள்கை எதிரி பிஜேபி, கொள்கை எதிரி பிஜேபியோட அதிமுக கை கொத்துச்சு. அது ஒரு ஊழல் கட்சி. இவ்வளவு நாள் அவர் பேசாது இருந்தது உண்மைதான். அதை அவர் பெருசா எடுத்துக்கல, பெரிய ரியாக்ட் பண்ணல. ஓகே, ஆனா இப்போ அவர் ரியாக்ட் பண்றாரு. புரியுதுங்களா? நீங்க ஏன் இவ்வளவு நாள் பேசல, இப்ப பேசுறீங்க, அவர் ரியாக்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நீ ஊழல் சக்தி, நீ தீய சக்தி. தீய சக்தின்னா ஊழல் பண்ணாதும் கிடையாது. அவன் ஊழல் மட்டும் பண்றான்னா நீ எல்லாமே பண்ற. ஊழல், கொலை, நீ எல்லாமே நடக்குதுங்க. உனக்கு வார்த்தை தீய சக்தின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்குது? தீய சக்தின்ற வார்த்தை திமுக பத்தி யூஸ் சொல்லல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை, அம்மா சொன்ன வார்த்தை. சரிங்களா? திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி. ஆமா, தூய சக்தி தான். கரைப்படியாத கணத்துக்கு சொந்தக்காரர், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பன்றாரு, ஒரு நிர்வாகத்தை கொடுப்பன்றாரு, ஒரு தப்பு நான் பண்ண மாட்டேன்றாரு. ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுக்க போறான்.
இதுல என்ன தவறு இருக்குது? திமுக பார்த்தாச்சு, அதிமுக பார்த்தாச்சு, கொடுக்க போறாங்க மக்கள், கொடுக்க தான் போறான், நிச்சயமா கொடுக்க போறான். சார் 60 வருஷமா 2 கட்சியை பார்த்துட்டாங்க. ஐயோ இவங்க ஆண்டது போதாதா, மாண்டது போதாதா? அப்படி ஒரு நீங்க சொல்ற விஷயம் ஓகே, கொடுக்க போறாங்கன்றது ஒரு நம்பிக்கை. ஆனா இத்தனை வருஷம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், 60 வருஷமா நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், கடந்த கால வரலாறெல்லாம் பார்க்குறோம். எப்பவுமே இந்த மாதிரி வரவங்க ஒரு 3வது சக்தியாக வருவாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தேர்தலில் கூட்டணி வச்சிருவாங்க, காணாமல் போயிடுவாங்கன்றது இதுதான் வந்து நமக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு. இப்போ விஜய் அவர்களும் தனியாக நிற்க போறாரு அப்படின்னும் போது என்ன மாற்றத்தை? அன்னைக்கு இருந்த அரசியல் கலவரம் வேற, கல நிலவரம் அன்னைக்கு நிலவரம் வேற, இன்னைக்கு இருக்கிற நிலவரம் வேற. அன்னைக்கு நீங்க சொன்ன 3வது சக்தியா விஜயகாந்த் வந்தார், என்ன மாறிடுச்சு? இல்ல தேமுதிக சார், அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவும் கருணாநிதி ஐயாவும் இருந்தாங்க, தலைமைகள் இருந்துச்சு. இன்னைக்கு 2 பேரும் இல்ல, 2 பெரிய தலைமை, ஆளுமை மிக்க தலைமைகள் 2 பேரும் இருந்தாங்க, அதனால வர முடியல, விஜயகாந்தால வர முடியல. அப்படி இருந்து ஒரு 10% ஓட்டு வாங்கினார். அப்ப இந்த மாற்றத்தை மக்கள் விரும்புறான். ஆனா அது ரொம்ப 2 மிகப்பெரிய ஆளுமை இருந்தது. இல்ல இப்ப நீ அவங்க 2 பேரும் மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்லும்போது இப்ப 2 பேரும் ஆளுமை கிடையாது சார். சார் ஆளுமைன்ற வார்த்தைக்கு எடப்பாடி பழனிசாமிக்குலாம் அர்த்தம் தெரியாது சார். ஸ்டாலினுக்கு சார் நம்ம எதை சார் சொல்றது? இவங்கெல்லாம் ஸ்டாலின் வந்து அவர் நடத்தல நிர்வாகத்தை, அவர் குடும்பம் தான் நடத்துறதா சொல்றாங்க. நான் இன்னும் இல்ல ஒரு சின்னதா சட்டசபையில சொல்லியிருக்காரு சார், 5 வருஷம் ஆட்சியை சிறப்பா நடத்தியிருக்காரு இவரு சொல்லியிருக்கிறாரு. அதாவது கருணாநிதி ஆத்துல காமராஜர் கிடையாது, யாரும் கிடையாது, யாருக்கும் கவர்னர் தொல்லை கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்தாரு. அப்போ உனக்கு வரலாறு தெரியல. ஜெயலலிதா அம்மாவுக்கு சென்னாரெட்டி எவ்வளவு தொல்லை கொடுத்தாரு தெரியுமா? கொஞ்சம் தொல்லை கொடுக்கல சென்னாரெட்டி. கவர்னர் மாளிகையில மைக்கை வச்சுன்னு வெளியே ஸ்பீக்கர் கட்டி பேசணும் ஒரு சென்னாரெட்டி. அந்த அம்மா டைரக்டா குற்றச்சாட்டு சொன்னாங்க அவர் மேல, சென்னாரெட்டி மேல. அவ்வளோலாம் அடக்குமுறைனும் இவர் தான் அடக்குமுறையெல்லாம் அதெல்லாம் கிடையாது சார். இப்போ அதிமுக கூட சொல்லுது 41 பேர் இறந்து. ஏங்க 41 பேர் இறந்ததுக்கு இவர் அந்த இடத்துக்கு ஸ்பாட்ல இருக்கிறார், இவரை பார்க்க வராங்க சார் கூட்டம். இவர் என்ன பண்ணாங்க? கோகிலவாணி, ஏமலதா, காயத்ரி போன்ற கல்லூரி மாணவர்கள், வேளாண் கல்லூரி படித்த மாணவிகளை பஸ்ஸுக்குள்ள வச்சு உயிரோடு எரிச்சு கொண்டாங்களே சார். அது யார் பொறுப்பு? மகாமகத்தில் அத்தனை பேர் செத்தாங்களே, 100 பேருக்கு மேல செத்தாங்களே, அது யார் பொறுப்பு? என்ன நடவடிக்கை? மகாமகத்தில் நடந்த சம்பவத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த அம்மா வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்களே, புரட்சத்தில் அம்மா வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்களே. வெள்ள நிவாரணம் கொடுத்துறப்ப எம்ஜிஆர் நகர்ல 46 பேர் மிதிப்பட்டு செத்து போனானே, அதுக்கு யார் பொறுப்பு? யார் மேல நடவடிக்கை? எம்ஜிஆர் நகர்ல நேரடியாக சாவல சார். எம்ஜிஆர் நகர்ல நடந்ததுக்கு முன்னே, அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னே வேசார்பட்டியில 10 பேர் செத்து போட்டான் மிதிப்பட்டு, அம்பேத்கர் காலேஜில் வேசார்பட்டியில 10 பேர். அதை தாண்டி எம்ஜிஆர் நகர்ல 46 பேர். அதுக்கப்புறம் மயிலாப்பூர்ல அடுத்த வாரத்தில் 6 பேர். எங்க யார் பாடம் கத்துக்கிட்டு? யார் மேல நடவடிக்கை? விமான காட்சியை பார்க்க போனா சார், விமான ஷோ, எந்த ஏற்பாடும் கிடையாது கடற்கரையில். 5 பேர் 6 பேர் செத்து போயிட்டான். என்ன நடவடிக்கை? யார் மேல நடவடிக்கை? எதுக்கு விஜயை மட்டுமே முடக்குவதற்கு சதி திட்டம் போட்டு நீங்க சார்? இதெல்லாம் மக்கள் பார்த்துன்னு, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துன்னு. இல்லை சார், இவ்வளோ நாள் திமுக வந்து விஜயை வந்து கார்னர் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து விஜய் பற்றி விமர்சனம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நேரடியாக தலைமையிலேருந்து அவருடைய பேர் சொல்லி தாவேக்கான்னு சொல்லணும்னா கூட புதிய அடிமை அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாங்க. புதுசாக வந்தவங்கலாம் திடீர்னு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுவாங்க. இப்போ அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ஒரு கிளாஷ் வருது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதும்போது திமுக என்ன நிலைப்பாட்டில் இருப்பாங்க சார்? போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான். அதிமுக ஊழல் கட்சி டச் பண்ணிட்டு போகிறார் சார். உண்மையை சொன்னா அவனுக்கு பத்தி எரியுது. நான் கேட்கறேன், நீ ஊழல் கட்சி இல்லையா? நீங்க எல்லாம் உலக உத்தமர்களா? இல்ல ஊழல் கட்சின்னு எதை அடிப்படையில சொல்றாரு? அது ஒரு கேள்வி. ஊழல்னா அதே செங்கோட்டையன் அவர்கள் அங்க இருக்காரு, ஜெயலலிதா படத்தை செங்கோட்டையின் மீது ஊழல் வழக்கு இருக்குதா? அப்படி கேட்கல. செங்கோட்டையன் ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு அங்க இருக்கிறார் சார். ஜெயலலிதா பற்றி அம்மாவை வந்து நிரபராதி என்று உயர்நீதிமன்றம் விடுதலை பண்ணிச்சு. அம்மா அவர்களின் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கோட் பண்ணி ஆதவர்ஜனாவும் பேசுறாரு, விஜய் அவர்களுமே பேசுறாரு. அப்போ அவங்கள தாண்டி மற்றவங்கள ஊழல்னு சொல்றாங்களா? என்ன சொல்ல வராங்க சார்? இப்போ எடப்பாடி தலைமையில் இருக்கிற அந்த அதிமுக அவருடைய 4 ஆண்டு காலம், அந்த ஆட்சி தான் ஊழல். 4 ஆண்டு காலம் ஊழல் நிறைய பண்ணியிருக்கிறான். ஊழல் ஆட்சி நம்ம மறைந்த மாசு கற்பிக்க தேவையில்ல. சரிங்களா? இது வந்து இவங்க 4 ஆண்டு காலம் இவங்க ஏகப்பட்ட ஊழல் பண்ணாங்க. எனக்கு கோடி கணக்கில் கொள்ளாச்சாங்க சார். இது ஊழல் கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இது தீய சக்தி எல்லாருக்கும் தெரியும். இப்போ உதயநிதி சொல்றாருல, எடுத்த உடனே நேரம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இவர் எங்க வந்தாரு? உப்பு சத்தியாகிரகத்தில் தடி எடுத்துன்னு போனாரா கூட? அவரு சொல்லுங்க சார். இல்ல மொழி போருக்கு இவர் தான் மண்ணெண்ணெய் எடுத்து கொடுத்தாரா? என்ன பண்ணாரு? நீ யார்? நீ ஓகே ஓகே கருணாநிதி பேரன் என்பதை தவிர உனக்கு வேற என்ன தகுதி இருக்குது? நடிகர் சார். ஓகே ஓகே படம் அப்பா எப்பேற்பட்ட நீ நடிகை? உனக்கு ஒரு ரசிகர் மன்ற தலைவர் இந்த உலகத்துல இந்த மாதிரி ரசிகம் எங்கன்னா நடக்குமா சார்? நீ யார்? எனக்கு ஒன்றும் புரியல. நீ யார்? நீ நான் அரசியலுக்கே வரமாட்டேன் ஸ்டாலின் சொன்னார். அதுக்கு முன்னே அவங்க அப்பா சொன்னார், என் குடும்பத்தில் வந்து யாரும் வரமாட்டாங்க, இதுனா திமுக ஒன்று சங்கர மடல் சொன்னார். ஐயா ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலின் சொன்னார், நான் தான் என் குடும்பத்தில் கடைசி யாரும் வரமாட்டாங்கன்னாரு. உதயநிதி வந்தார். உதயநிதி என்ன சொன்னார்? அதெல்லாம் அரசியலில் நிறைய பேர் சீனியர் இருக்கிறாங்க, நான் எடுத்த உடனே பதவி வரமாட்டேனாரு. எம்எல்ஏ சீட் வாங்கினாரு, மந்திரி ஆனாரு,
துணை முதலமைச்சர் ஆனாரு. நீ எப்படி இந்த 5 வருஷத்துல எல்லாமே பண்ண சார்? ஒரே நீங்க வந்து அவரை போய் கேக்குறீங்க ஒரே செங்கல் வச்சு ஆட்சியே மாற்றி சார். இப்போ அந்த வேளாண் கல்லூரி ஒரு திறக்கணும்னு சொன்னீங்களா, அதுக்கு செங்கல் வச்சு கட்டிட்டீங்களா? ஒரு செங்கல் வச்சு ஒரு மாத்தினார்? அதெல்லாம் கிடையாது சார். மக்கள் மாற்றத்துக்கு தயாரா இருந்தான். காக்கா வகை பணம் பழக பேசுற கதெல்லாம் வேணாங்க. என்ன நீ உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு விட, நீங்க எவ்வளவு செல்வாக்கில் வந்தவங்க, திமுக என்ன செல்வாக்கு இருக்குது எங்களுக்கு தெரியாதா? ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டுன்ற மாதிரி அன்னைக்கு அண்ணா திமுக இருந்த சூழ்நிலை திமுக வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி 2006 திமுக வரும்போது மெஜாரிட்டி அவர்ல 95 சீட்டு தான் வந்தது. இதுவரையில கூட்டணியில் அதுக்கு ஜெயிச்சதே கிடையாது. நீங்க வந்து அந்த ஜெயலலிதா அம்மா மாதிரி செஞ்சு காட்டுங்க. அந்த அம்மா 234 தொகுதியில் ரெட்டலை நிக்க வச்சாங்க. அந்த அம்மா 39 நாடாளுமன்றத்தில் ரெட்டலை நிக்க வச்சாங்க. அந்த மாதிரி செஞ்சு காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீ பெரிய ஆள் தான், பெரிய ஜாமம், பெரிய கில்லாடிமை ஒத்துக்கிறேன் நான். அந்த மாதிரி செஞ்சு காட்டு பார்க்கலாம். அதெல்லாம் கிடையாது. இவர் வந்து நேற்று வந்து ஒரு புது அடிமை, பழைய அடிமை. உங்க தாத்தா சொன்னார் சட்டமன்றத்தில், இலங்கை ஈழத்தமிழர் பிரச்சனை உங்க தாத்தா சொன்னார். அவங்களை ஏன் காப்பாற்ற முடியலன்றதுக்கு ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்னு கேட்டார். ஏதா இல்லைன்னு அவரை மறுக்க சொல்லுங்க. பிரபாகரனுடைய தாயார் பார்வதி அம்மா சிகிச்சைக்காக வராங்க. போர் நடக்கும்போது விமான நிலையத்தில் ஃப்ளைட்டை விட்டு இறங்கல சார். அந்த அம்மாவை போய் கெஞ்சறாங்க கலைஞர்கிட்ட. ஏங்க அந்த அம்மா ஃப்ளைட்டை விட்டு இறங்கினாங்க, சிகிச்சைக்கு வர. ஐயோ அந்த அம்மா ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்கினா ஏன் கவர்மெண்ட் போயிடும். அப்படியே திருப்பி அனுப்புன்னு மாபெரும் பிரபாகரன் தாயாருக்கு ஒரு சிகிச்சை கூட கொடுக்க முடியாத திருப்பி அனுப்பிச்சு அந்த அம்மா சாவுக்கு காரணமானவன், ஈழத்துல இன படுகொலைக்கு காரணமானவன், சர்க்காரியா வழக்குக்கு பயந்து அடிமையா போய் இந்திரா காந்தி காலில் சரணாகாதி அறிஞ்சு கச்சத்துவ வாரி கொடுத்தவங்க, ஏறங்கி இந்த காவிரியின் குறுக்க கபினி ஏறங்கி ஏமாவதி போன்ற அணைகளை கட்டுவதற்கு காரணமா இருந்தவங்க சர்க்காரியா வழக்குக்கு பயந்துகிட்டு. இவங்க போய் அடிமையை பத்தி பேசுறாங்களா? சொல்லுங்க. கச்சத்தீவு யார் கொடுத்தது? யார் ஆட்சியில மாநில பட்டியலில் இருந்த கல்வி தேசிய பட்டியலுக்கு போச்சு? இதெல்லாம் செஞ்சது யாரு? எல்லாம் வரலாறு மஞ்சதா, வாய் புடிச்சதா, மாங்காய் புடிச்சதா பேசி வேண்டியதான் சார். புரியுதுங்களா? நீ பேசி வேண்டியதான், வாய் பூச்சி பேசி வேண்டியதான். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம யாருக்கும் அடிமையா இருக்க கட்சி தொடங்கல அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அருமையா சொல்லிக்கிறார் சார் விஜய் வந்து பயன்படுத்த. அப்படி சொல்லும்போது பாஜகவை ஒரு பெருசா எதிர்க்கல, அவர் வந்து பிஜேபின்ற வார்த்தையை சொல்ல பயப்படுறாருன்ற ஒரு கருத்து ஒரு பக்கம் வருது சார். நான் இல்ல முடிச்சிடுறேன், அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு பக்கம் இப்படி சொல்றாங்க, இன்னொரு பக்கம் நான் அடிமையா இருக்க இல்ல, யார்கிட்டயும் அடிமையா இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவர் நேரடியா தான் சொல்றாரு நான் யார்கிட்டயும் அடிமையா இருக்கும்போது. அப்பயும் அவருக்கு மேல ஒரு பிஜேபிக்கு பயப்படுறாரு. பிஜேபி பொதுவான ஒரு கருத்து இருக்குல்ல, பிஜேபி பி டீம்னு தொடர்ந்து திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு சார். திருமாவளவன் அவர்கள் வந்து, நான் அதை சொல்லிடுறேன் முதல்ல. அவருக்கு திருமாவளவன் இன்னொன்னு கேட்டுறேன், திருமாவளவன் அவர்களே அடியாள்னு சொல்லி நேற்று வந்து ஆதவர்ஜன் அவர்கள் வந்து பேசினாரு சார். அது மட்டும் இல்ல சார், அவர் அதை ஏத்துக்கிறீங்க? பிஜேபியோட கூட்டணி வைத்து மங்களூர் தொகுதியில வெற்றி பெற்றாரா இல்லையா திருமாவளவன்? இருக்கு, அந்த வரலாறு இருக்கு. பிஜேபி ஆதரிச்சு திருமாவளவன் பேசினாரா இல்லையா? ஆமா. சரிங்களா? அம்பேத்கர் என்ன சொன்னாரு? ஒடுக்கப்பட்டவன் அடக்கப்பட்டவனுக்கு என்றைக்கு உரிமையும் அதிகாரம் கிடைக்கிறதோ அன்றைக்கு தான் உண்மையான சுதந்திரம்னு சொன்னார். நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கிட்டீங்களா? ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் நாங்க வரணும் தான் நீங்க எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தை ஆரம்பிச்சு இவ்வளவு காலம் அந்த கூட்டத்தை ஏமாத்தி வச்சிருக்கீங்க. இப்ப அதுக்கான நேரம் கனியல். எப்போ ஏங்க நான் என்ன கேட்கறேன், உனக்கு முடி ஒயிட் போட்டுடுச்சு, பாடி வெயிட் போட்டுடுச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்னா அந்த பாயிண்ட் எப்போதான் வரும் சொல்லுங்க? எப்பதான் அந்த பாயிண்ட் வரும்? இன்னமும் இரு பாயிண்ட் வரட்டும் எப்படி? அது எனக்கு ஒன்றும் புரியல. இன்னமும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவங்க தேசிய கொடி ஏற்ற முடியல சார். ஒரு ஒன்றிய சேர்மன் அந்த நாற்காலியில் உட்கார முடியல. உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் தான் உட்கார வைக்கிறாங்க. நீங்கள்லாம் பொது தொகுதியில் நிற்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கருணாநிதி கேட்டார்னு வன்னியரசு சொன்னார். வேங்கை வயலில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறான். இன்னமும் பாஞ்சாலம்மன் கோவிலுக்குள்ள நுழைய முடியல சார். திரௌபதி அம்மன் கோயிலில் நுழைய முடியல சார். நீ எல்லாம் பேசினுக்கிறீங்க கோயிலுக்குள்ள சாதாரண ஒரு ஆள் போக முடிஞ்சுதா? என்ன அதிகாரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க? நான் கேட்கிற திருமாவளவன் அவர்கள், என்ன அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க? தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த பரமேஸ்வரன் என்பவரை கோவில் மந்திரியாக்கன ஒரு பெருந்தலைவர் காமராஜர். ஒரு காலத்துல தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் இருக்கிற வீதி வழியில சாமி போகாது, பட்டா தீட்டு பார்த்தால் பாவம் சொன்னான். அந்த நேரத்துல எவனை நீ தீட்டுன்னு சொன்னியோ அவனையே மந்திரியாக்கி, அறநிலையத்துறைக்கு மந்திரியாக்கி, யார் ஒதுக்கி வச்சானோ அவன் கையிலே கூர்ண கும்பத்தை கொடுத்து அவருக்கு பரிவட்டம் கட்டி அந்த பரமேஸ்வரனுக்கு மேலதாள முழு கோவிலுக்குள்ள நுழைய வச்ச கில்லாடி சார் பெருந்தலைவர் காமராஜர். இந்த நாட்டுல உண்மையான புரட்சி தலைவர், புரட்சி செஞ்சவர், கக்கன போலீஸ் மந்திரி ஆக்கணும். இதை நீங்க ஆக்கி கீசிங்களா? சும்மா தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீங்க ஏமாத்துவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சும்மா நீங்க திருமாவளவன் பேசுறாரு அவருக்கு, அதெல்லாம் கிடையாது சார். இப்போ கூட திமுக வந்து இதை கேள்வி கேட்டீங்களா, இப்போ அடியாளா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா சொன்னாங்க. உண்மைதானே அது? அந்த வார்த்தையை பயன்படுத்தணும், அடியாளுன்ற அளவுக்கு போகணுமா? அதாவது அரசியல் வந்துடுச்சு, சரிங்களா? அரசியல் வந்துடுச்சு. நான் கேட்கறேன், நீங்க விடுதலை சிறுத்தை என்ன லட்சியத்துக்காக, எந்த கொள்கையை தான் நீங்க வந்திருக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ சீமான் கூட இருக்கிறார், வாயை வாடகை விட்டு போஷன் இருப்பாரு. என்னதான் லட்சியம் உன் லட்சியம், என்னதான் உன் கொள்கை? சீமானெல்லாம் சார் வாய் இல்லைன்னா நாய் தூக்கின்னு போடும் சார்.
ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு வக்கு இருக்குதா? ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வக்கு இருக்குதா? துப்பு இருக்குதா? நாதி இருக்குதா? ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கிறியா? தமிழ்நாடு பூரா வேட்பாளரை போட வேண்டியது, ஒரு பிரபலமான வேட்பாளரை அவனா நிக்க வைக்கிற அந்த இடத்துல உள்ள போய் அவங்ககிட்ட ஒரு தொகையை வாங்கிக்க வேண்டியது, உன் ஆளை நீயே வந்து காலி பண்ண வேண்டியது. சம்பாதிக்கணும் வந்துக்கிற சொல்லு, சம்பாதனை விட்டுட்டு வந்திருக்கிறார், நீ அவரை ஒரே தராசா? சம்பாதனை விட்டுட்டு வந்த அவரை நீ ஒன்னா? நான் கேட்கறேன். அதெல்லாம் சார் பேசுறவங்க பேசிட்டு சார். இல்ல சார், நான் அது முதல்ல கேட்டது என்னன்னா, அடிமை அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் சொன்னார் இல்லையா? ஆமா. ஆனா அவர் நேரடியா சொல்றாரு, நாங்க யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டோம் அப்படின்னு. சார் அவர் வந்து பிஜேபி தன்னுடைய கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டாரு. ஆனா தொடர்ந்து அவர் வந்து பிஜேபி தமிழ்நாடு தேர்தலில் பிஜேபிக்கு என்ன ரோல்? ஏன் இந்த பிஜேபி இப்படி பிஜேபிக்கு பயப்படுறாருன்னு இன்னமும் ஒரு கருத்து வைக்கிறாங்க. 1000 சொல்லு சார். பிஜேபிக்கு பயந்து வெள்ள கொடையை புடிச்சின்னு போனது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். மோடியை போய் பார்த்தாரா இல்லையா? உதயநிதி பார்த்தாரு. நிர்மலா சீதாராமனை போய் நேருடைய புள்ள போய் பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரு. ஏன் போய் பார்த்தாரு? நேரு புள்ள போய் நிர்மலா சீதாராமன் எதுக்காக அந்த சிபிஐ ரைடு வந்தவங்க எதுக்கு போனாரு? நீ எல்லாம் பேசுறீங்க, உனக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு முட்டாள நினைச்சு நிக்கிறீங்க. பிஜேபி நீ யாருக்கிட்ட இந்த பூச்சாண்டி வேலை காட்டி நிக்கிறீங்க? தமிழ்நாடு தேர்தல் திமுகவுக்கும் தாவேக்காகவும் தெளிவா சொல்றாரு. அவன் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நான் அவனை பார்த்துக்கிறேன். இல்ல, நானும் அதான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. அவரு அடிமை இல்லைன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவ்வளவுதான். இப்ப இங்க அடிமை இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்கா அவர் பிஜேபிக்கு பயப்படல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தி இந்த முகத்தை பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்குதுன்ற அதையும் கேட்கிறாரு. ஆனா இங்க இன்னமும் ஒரு நரேட்டிவ் பேசிக்கிட்டு தான் சார் இருப்பான். இவன் வந்து இவங்கிட்ட வாங்கி துன்ற, இவன் காலை நக்கி பழைக்கிற சில ஊடகங்கள் இருக்குது. சரி, அவனுங்களை வச்சு இவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான். அரண்மனை நாய்கள் தங்கள் அரச விசுவாசத்தை ஆத்திரத்தோடு காட்டுக்கு தான் இருப்பாங்க. பேசிக்கிட்டு தான் இருப்பான். பேசு, வாய் வலிக்கிற வரையில பேசு. புரியுதுங்களா? மக்கள் சக்தி என்னும் மகத்தான சக்தியை கொண்டு இது அத்தனைக்கும் இந்த வர தேர்தல்ல தளபதி விஜய் அவர்கள் முடிவுரை எழுதுவார். நீங்க பார்க்க தான் போறீங்க. அவர் எப்படி வெற்றி பெற போறாருன்னு பார்க்க தான் போறோம் சார். 1 கோடி 20 லட்சம் 30 லட்சம் 1.5 கோடி கிட்ட அந்த ரேஷன் கார்டு இருக்கு. 2 கோடியே 25 2 கோடி 20 இருக்குதுன்னா சார், ஒரு கார்டுக்கு ஒரு ஓட்டுக்குது சார். நீ பொங்கலுக்கு 3000 இல்லாம அவனை நீ ஓட்டுக்கு 30,000 கூட கொடு. நீ 30,000 கூட கொடு. நீ கொள்ளச்சு வச்சிருக்கிற. நீ டிக்கெட் வாங்கறதுக்கு முடியாத ட்ரெயின்ல வந்து சேர்ந்த குடும்பம். இன்னைக்கு ஆசியாவில் பணக்கார குடும்பத்தில் நீ இருக்கிற. நீ உழைச்சி சம்பாரிச்சு உன்னை பேசுற. புரியுதுங்களா? நீ பண்ணு, நீ எவ்வளவு பண்றியோ பண்ணு. 30,000 ஒரு ஓட்டு கொடு. நீ செய். ஆட்சி, அதிகாரம், படபலம் எல்லாத்தையும் பாரு. நீ யார் ஜெயிக்கிறாங்க பாரு. 2026 மக்கள் தெளிவா போய் விசில்ல ஓட்டு போடுவாங்க சார். அதிமுக எப்படி செதறி போச்சு சார். டிடிவி அமமுக எடப்பாடி இந்த பக்கம் திரும்பினார் சார், டிடிவி இந்த பக்கம் திரும்பினார் சார். அமித்ஷா சொல்லி 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கல சார். பார்க்கல போன தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா சொல்லி எடப்பாடி கேட்கல. அதெல்லாம் தினகரனை சேர்த்துக்க முடியாது. அவன் துரோகினார், இவரை துரோகினார். அப்பேற்பட்ட 2 பேரும் இன்னைக்கு கை கோத்துட்டாங்க சார். யாரை பார்த்து? அமித்ஷா சொல்லியா? விஜய் பயம். ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் வந்துருவாரு, என்டிஏக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இல்ல, எடப்பாடி அவருடைய மீட்டிங்லயே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அது எடப்பாடி சொன்னாரு. அதுதான் சொன்னாரா? இல்ல, அதுதான் இப்போ அது எடப்பாடி சொன்னார் சார். விஜய் சொல்ல அவரு சொன்னார் சார் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு. விஜய் சொன்னாரு, நான் சொல்லல சார். எடப்பாடி அப்படி சொன்ன எடப்பாடி நேற்று அவங்களோட ஐடிவிங்ல இருந்து இப்படி ஒரு அறிக்கை. ஆமா சார், இவரு ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாரு, ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேற வழி இல்ல அவருக்கு. அவர் தன்னுடைய இருப்பை காட்டிக்கணும். எதிர்வினை திமுக தாவேகான்னு போகுது. அவர் தன்னுடைய இருப்பை காட்டிக்கணும். நம்ம திமுக பேசுனா மக்கள் ரசிக்க மாட்டேன்றான். திமுக பேசுற ஒன்றும் இல்லை. நேற்று எடுத்து வாட்சிங் அவர் பாருங்க. நியூஸ் சேனல்லாம், தந்தி டிவி, புதிய தலைமுறை வாட்சிங் அவர்ஸ் பாருங்க. ஸ்டாலின் ஒரு லைவ்ல பேசுறது, எடப்பாடி பழனிசாமி லைவ் கிடையாது. ஸ்டாலின் ஒரு லைவ்ல பேசுறாரு. அவருடைய எவ்வளவு வாட்சிங் அவர்ஸ் போது பாருங்க. நேற்று விஜய் மாமல்லபுரத்தில் பேசுற அந்த வாட்சிங் அவர்ஸை பாருங்க. எல்லாம் டிவி முன்னாடி உட்காந்துக்கிறான். என் ஃப்ரெண்டு போன் பண்றான், டிவியில் விஜய் பேச்சு கேட்டுங்கிறான். அவன் ஒய்ஃப் சாப்பாடு போடுமான்னு சொன்னா அவன் ஒய்ஃப் சொல்றாங்க, இந்த நேரம் கட்ட நேரத்தில் தான் இந்த அளவுக்கு பச்சிக்கிறான், வெயிட் பண்ணு, அவர் பேசுறாரு, பேசி கேட்டு வரேன். அந்த அளவுக்கு சார் நிலைமை வீட்டுக்கு. அப்புறம் உங்களுக்கு சார் எல்லாருமே தான் சார் நிலைமை. சார் சீரியல் பார்க்கறதுக்கு கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வரல சார். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்து வராங்க சார் பார்க்கறதுக்கு விஜய் பேசினா. ஆமா சார், எம்ஜிஆருக்கு பிறகு தாய்மார்களுடைய ஏகோதிபத்திய செல்வாக்கை படைத்த ஒரு மனிதனாக இருக்கிறதால தான் திமுக வயிற்றுல புளிய கரைக்குது. புரியுதுங்களா? நான் மீண்டும் சொல்றேன், அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்கல்ல, திமுகவா தாவேக்காவா தான் களம். தாவேக்கா தான் வெற்றி பெறும். 234 தொகுதிகளிலும் தனித்தே களம் காண்கிறது கிட்டத்தட்ட விஜயகாந்த் எடுத்த ஒரு முடிவு. 2006 விஜயகாந்த் அவர்கள் எடுத்த அதே முடிவு தான் இப்ப ஒரு ஜெயலலிதா, ஒரு கருணாநிதி இருக்கும்போது நடுவுல விஜயகாந்த்ன்ற ஒரு நபர் ஒரு 8% வாக்குகள் எடுத்தார். அந்த மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு தான் 40% தாண்ட ஓட்டு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு சார். ஆமா சார், இப்போ ஜனநாயகனை பத்தி அவர் நேற்று பேசாதது தான் சார் பெரிய அழுத்தம் ஜனங்களுக்கு. அவருடைய கடைசி படம் இன்னொரு நடிகராக இருந்தால் கொட்டி தீத்துருவான்.
வேதனைப்பட்டுருவான். அவர் அந்த எவ்வளோ பெரிய ஜென்டில்மேன் பாருங்க. அவர் ஒரு வார்த்தை கூட பேசாத கடந்து போயிட்டார் சார் இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி. அது என்னுடைய பர்சனல். அது கடந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, அந்த படத்தை வெளியிடாத அளவுக்கு பண்ணுறாங்க. ஒரு படத்தை பார்த்து ஒரு அரசாங்கமே ஆடி போயிருக்குது. தமிழ்நாட்டு அரசாங்கம் இல்லை, இந்தியாவை ஆளுகிற அரசாங்கம் ஆடி போயிருக்குது. அந்த படத்துக்காக நீதிமன்றத்தில் போய் தடை கேட்டவர் உச்ச நீதிமன்றத்துடைய உயர்ந்த நீதிபதி, மத்திய அரசுடைய முதன்மை வழக்கறிஞர், மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர். அவர் தான் போய் தடை கேட்கிறார். வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க சார். எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு தான் அந்த வழக்கு வருது உயர் நீதிமன்றம். எல்லாம் மக்கள் பார்க்குறாங்க, எல்லாம் கேட்டு வச்சுன்னுக்கிறாங்க. ஜனநாயகனுக்கு நீ இவ்வளோ தொல்லை கொடுத்துக்கிற. ஜனநாயக நாட்டில் ஜனநாயகனுக்கே பாதுகாப்பு இல்லை, அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குதுன்றதை மக்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க. பார்த்துன்னு இருக்கும்போது அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எல்லாரும் அதை எதிர்பார்த்தாங்க பேசுவார்னு. அவர் ரொம்ப ஜென்டிலாக ஒரு பெரிய லீடருக்கான ஒரு தகுதியோட. விஜய் ஒன்றும் பேசலை. விஜய் பேசலனால எல்லாரும் விஜயை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆமாம், இன்றைக்கி அவரை வச்சு தான் அரசியல், நடுவு வந்துக்குது. புரியுதுங்களா? மக்கள் ரொம்ப நொந்து போய் நூலாக போய் நூடுல்ஸ் ஆகி இப்போ தொல்லை தாளமுலடா. இவன் அவனை சொல்கிறதும் அவன் இவனை சொல்கிறதும் நமக்கு ஒரு மாற்றம் வராதா? இந்த தமிழ்நாட்டு எதிர்காலம் ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்காதா? ஒரு நல்லவன் நம்மளை வந்து ஆள மாட்டானா? அப்படி நினைக்கும் போது வராது வந்த மாமணியா, இறைவன் தந்த கொடையாக, இயற்கை தந்த கொடையாக இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து களமாடினுக்கிறார். நிச்சயமாக மக்கள் அவரை ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுவும் தமிழ்நாட்டு தாய்மார்கள் அவரை கைவிடவே மாட்டாங்க. என்னைக்கு தேர்தலோ அன்னைக்கு போய் நீ பூத்தை திறக்க வேண்டியது தான் பாக்கி. நீ பூத்தை திறந்தீங்கன்னா நீ எத்தனாயிரம் கொடுத்தாலும் சரி, சரிதான்ப்பா உனக்கு தான் சொல்லின்னு நேராக உள்ளே போய் விசிலில் ஊதிட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். என் நெஞ்சில் குடியிருக்கும்